கதை சொல்லி அவர்கள் அற்புதமாக இந்த நூலை பற்றி விளக்கப்புரை வழங்கப் போகிறார்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். புக்கே என் கையில் கொடுக்காம புக்கை பற்றி பேச சொன்னால் அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் படித்த கதை, இது வரைக்கும் காதில் விழுந்ததெல்லாம் வச்சு ஏதாவது சொல்ல வேண்டிதான். ரொம்ப சந்தோஷம் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு. அதுக்கு நான் முதல்ல சப்தரிஷி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். சப்தரிஷி சாருக்கு ரெப்ரசன்ட் பண்ணி காயத்ரி அக்கா வந்திருக்காளோ இல்லையோ, நான் வந்திருக்கேன். ஏன்னா அவர் நீ கண்டிப்பாக எனக்கு பதிலாக நீ போய் பேசணும் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி நான் வந்தேன். பிடரி அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு மனசில் தோணினது நரசிம்மன் தான், அஹோபில நரசிம்மன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா இவரை பற்றி, இவர் எழுதியிருக்கக்கூடிய கதைகளை பற்றி எல்லாரும் பேசுறது இது வரைக்கும் எனக்கு முன்னாடி 2-3 பேர் ரமணன் சார் பேசினதுலேருந்து தான் நான் எடுத்துன்னு தான் நான் பேசணும். ஏன்னா அவங்க எல்லாருமே இவர் எப்படி ஒரு கேரக்டரைசேஷன், எப்படி ஒரு விஷயத்தை எந்த கோணத்தில் பார்க்குறார் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தார். பொதுவாக நம்மளுடைய தேசத்தில் இப்போது நமக்கு தேவையாக இருக்கிறது மகாபாரதமோ ராமாயணமோ. ஒரு எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக எழுதியிருக்கார். இப்போ தவறி போன திரு எஸ்எல் பைரப்பா கூட பர்வான்னு எழுதியிருக்கார், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எவ்வளோ எழுதினாலும் அதுலேருந்து நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் நிறைய ஆன்சர் கொடுக்கும். அவளை திருப்பியும் நம்மளோட கல்ச்சர், நம்ம ரூட்ஸுக்கு கூட்டின்னு வரத்துக்கு இந்த மாதிரி ரைட்டர்ஸ் தான் தேவை. ஸோ அந்த விதத்தில் இவர் ரொம்ப நல்லா எழுதின்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த பிடரிங்கிற இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த புக்கில் நரசிம்மனை பற்றி ஏதோ இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் புக்கு இன்னும் பார்க்கல, புக்கிலோட கண்டென்ட்ஸ் இண்டெக்ஸ் கூட நான் இன்னும் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற இது. அண்டர் த ட்ரீயில் எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் கதை சொல்கிறத விட கதையை தேர்ந்தெடுக்கிறது தான். நான் எல்லாருக்கிட்டையுமே பார்க்குறவா எல்லார்ட்டையுமே நல்ல கதை படிச்சிங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா கதைகளை தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இருக்கிற காலத்தில். நிறைய பேர் எழுதுறதெல்லாம் நன்னா தான் இருக்குது, நான் அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணல. பட் ஒரு கதை சொல்லல் அப்படின்னு வரும்போது ஒரு ஆடியன்ஸை புத்தகத்தை நோக்கி இழுக்கிறது தான் ஒரு கதை சொல்லியோட வேலை. அப்போ ஒரு கதையை நான் சொல்லும்போது அந்த கதை அவங்களுக்குள்ளே லிங்கர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க அந்த புஸ்தகத்தை, இந்த கதை நல்லா இருக்கே, அப்போ இந்த எழுத்தாளரோட கதைகள் எல்லாமே நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு புக்கு வாங்குவாங்க. இன்னி வரைக்கும் இந்த கிளாசிக்ஸ் நம்ம சொல்கிறோம், எப்படி இருந்தாலும் லாசாரா, தீஜா, ஜானகிராமன், கூப்பா ராஜகோபால், அவ ரைட்டிங்ஸ்லாம் இப்போ வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி மகாபாரதமோ ராமாயணமோ இப்போ வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு இன்னும் அதில் பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். கண்டிப்பாக பிடரியிலேருந்து சில கதைகளும், கடைசி குருவிலேருந்து சில கதைகளும் அண்டர் த ட்ரீயில் கூடிய சீக்கிரத்தில் வரும். தேங்க்யூ. உங்களை மாதிரி நல்ல ரைட்டர்ஸ் நிறையா வரணும். நிறையா பேர் எழுத எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். திடீர்னு என்ன பேச சொல்கிறாங்க, என்ன பேசுறது புரியல. எல்லோரும் பேசுறது கேட்குறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி அதை ஒன்று மேட்ச் பண்ணி பேசுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க விரும்பல. சிம்பிளாக சொல்லிடுறேன். பொதுவாக ஜெயப்பதிப்பகத்து மூலமாக வர புத்தகம் ஒரு விழா நடக்கும்போது அந்த விழா எந்த ஊராக இருந்தாலும் அங்கே போய் நானும் அதில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதேமாரி நான் போன ஊர் சென்னையிலும் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 இடம் இருக்கும். அது ஏடிபியில் ஆரம்பித்து இந்த ஜெயப்பதிப்பகத்தோட வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா இது முதல்ல என்னையும் சேர்த்து ஒரே டேபிளில் ஏடிபி வேலை செய்கிற 4 பேர், நான் புக்கு வாங்கின 3 பேர். அதை பற்றி நான் நிறையா சொல்லுவாங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அரங்கமே நெருங்கிற அளவுக்கு தானே தேடி வராங்க. நான் பொதுவாக நான் மார்க்கெட்டிங்கில் இன்னும் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் அது எப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டாராக இருந்தால் கூட ஃப்ளைட்டு போட்டு அந்த படத்தை பற்றி மார்க்கெட் பண்ணால் அது ரீச் ஆகுது. ஏன்னாக்கா நீங்கள் வாங்குங்கன்னு யாருக்குமே எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இது வந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஸோ இப்போ அதேமாரி தான் எனக்கு அவர் அறிமுகம், அவருக்கு நான் அறிமுகம். ஐ எம் ஃபார் யூ, யூ ஆர் ஃபார் மீ. தட் இஸ் த வேர்ல்டோட ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ இங்கே இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் ஜெயப்பதிப்பு மூலமாக வந்திருப்பாங்க. அது மூலமாக எனக்கு ஒரு 10 பேர் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்னேன் 3 பேர் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த டேபிளில் என்னையும் சேர்த்து 4 பேர் தான் இருந்தோம். இப்போ மேடையில் பாருங்கள் பேசுகிறவங்களுக்கே இடம் இல்லை. அந்தளவுக்கு ஜெயப்பதிப்பகம் லக்கி.
அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ விழா தொகுத்து வழங்குகிற கீத் மாலா புக்கும் இங்கே வந்திருக்கு. மடிப்பாக்கம் வெங்கட்டும் ஜெய பதிப்பகம் இன்னும் இங்கே இருக்கீங்க. ஒரு இன்னும் 5-6 பேர் இருக்காங்க. பேர்லாம் சொல்லணும்னு இதுவாக இருக்கும். ஸோ மேலும் ஜெயா பதிப்பகம் உங்களோட சேர்ந்து வளர எல்லோரும் உற்ற துணையாக இருக்கணும்னு இதன் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். அதோடு இல்லாமல் வாங்க ஒவ்வொருவரும் இந்த புஸ்தகத்தை படித்து அதை பற்றி அவங்க ஏற்கனவே கதையை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கதையில் எல்லா கதையுமே சொல்லறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது பிரபலமாகி நிறையா பேர் ரீச் ஆகும். ஒவ்வொருத்தரும் ஒரு புக்கு மட்டும் வாங்காமல் இப்போ நவராத்திரி வச்சு கொடுக்கறதுக்கு ஆளுக்கு 5-6 புக்கு கூட வாங்கி எல்லோரும் ரீச் பண்ணினா தட் வில் ரீச் மெனி மோர். அவரும் மேலும் வளரலாம் என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வழங்க அழைக்கிறேன். அற்புதமான எழுத்தாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய தீப வணக்கங்கள். திருவண்ணாமலை என்கிற ஒரு அப்போது எளிய ஊர். அந்த எளிய ஊரிலே சிறுவனாகவும் மாணவனாகவும் அங்கே வாழ்ந்து நிறைய காலம் ஓடிய பின்னர் நாங்கள் பேப்பரில் பார்த்துருக்கோம், புஸ்தகத்தில் பார்த்துருக்கோம். தேவி பாலா அவர்களின் பெயரையும் சுபா அவர்களின் பெயரையும் ஐயா பஞ்சாபகேசன் அவர்கள் பெயரையும் எல்லாம் புத்தகத்தின் பக்கத்தில் பார்த்திருக்கிறோம். இங்கே நெருங்கிய பக்கத்தில் பார்ப்பது இந்த சமயத்தில். அங்கே பிக் லீக், இந்த எழுத்துலகத்தில் பிக் லீக் ஒன்று உண்டு. பிக் லீக் அப்படின்னு சொன்னால் ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, தேவி பாலா அப்படி அந்த வரிசையில் அதில் அந்த பிக் லீக்கில் உள்ளவர்களில் பாதி பேர் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னால், முதல் காரணம் சப்தரிஷி லாசாரா. அவர் வெங்கட்டை அறிமுகப்படுத்தினார். வெங்கட் எனக்கு ஐயா மோகன்தாஸ் அவர்களை அறிமுகப்படுத்தி பேனாக்கள் பேரவையிலே என்னை இணைத்தார். இது எங்களுக்கு ஒரு பெரிய அறிமுகத்தை ஏற்படுத்தி தந்தது. இது என்னுடைய ஒப்புதல் வாக்கு மூலம், கோர்ட்டு பாஷையில் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த விழாவில் வரவேற்புரை வாசித்த வெங்கட் முதல், இறைவணக்கம் பாடிய சகோதரி சிவகாமி முதல், நன்றியுரை தொகுப்புரை நடத்திய நம்ம கீத்மாலா ராகவன் முதல், நன்றியுரை சொல்ல போகிற ராஜ்குமார் முதல் அனைவரும் எழுத்தாளர்கள். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் எழுத்தாளர்கள். அதுதான் முக்கியம். இது முழுக்க முழுக்க எழுத்தாளர் சங்க விழா. அதை போலத்தான் இது அமைந்திருக்கிறது. இந்த விழாவுக்கான உணவு செலவை முழுவதும் ஏற்றவர் ஐயா சாய் சங்கரா மேட்ரிமோனியல் பஞ்சாபகேச ஐயா அவர்கள். மிக உயர்ந்த சாப்பாட்டை நாம் பஞ்சபக்ஷ பரமான்னம் என்று சொல்லுவோம். கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பஞ்சாபகேச பரமான்னம். அதே போல நான் முன்பே சொன்னது போல நம்ம தேவி பாலா அவர்களையும் சுபா அவர்களையும் நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் பயங்கர பிஸி ஷெட்யூல். ஆனாலும் கூட ஒரு எழுத்தையும் எழுத்தாளரையும் கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பயங்கர அட்டவணையிலே இருந்து தப்பித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்காக முதற்கண் என்னுடைய நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். அதே போல் நம்முடைய டாக்டர் ஜெயராமன் அவர்கள், உங்களுக்கு தெரியும், ரொம்ப துடிப்பாக இருப்பார். பாஸ்கரன் ஜெயராமன் ரொம்ப துடிப்பாக இருப்பார். இதய துடிப்பு மட்டும்தான் அவர். 2 துடிப்பு, ஒன்று இருதய துடிப்பு, இன்னொன்று இலக்கிய துடிப்பு. அதனால் அவர் ரொம்ப துடிப்பாக இருப்பார். 72 நேற்று சொன்னார், நான் 67 முடிஞ்சு 68 ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது தான் 72 சார் அப்படின்னார். என்ன எங்களுக்கு சப்தரிஷி இந்த விழாவை தொடக்கி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். ஆனால் சில மருத்துவ காரணங்களால் அவரால் வர முடியவில்லை. வீடியோவில் வந்தார். எனக்கு ஒரு குறையாக இருந்தது. லாசாரா என்னை பொறுத்தவரையிலே எனக்கு ஒரு குருமகா சன்னிதானம். அந்த சன்னிதானத்தில் இருந்து யாரும் வரவில்லையே என்று எனக்கு ஒரு குறையாக இருந்தது. லாசாராவை பார்க்காதது இன்னொரு குறை. அதை கொஞ்சம் சப்தரிஷி மூலமாகவும் அந்த குடும்பத்து மூலமாக கொஞ்சம் மறந்துக்கிட்டு இருக்கேன். அப்போது
என் அன்பு சகோதரி காயத்ரி அவர்கள், லாசாராவுடைய குருபுத்திரி காயத்ரி அவர்கள் இந்த விழாவுக்கு வந்திருந்து முதல் வரிசையிலே நூலை பெற்றுக்கொண்டதற்காக அவருக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். நேரிலே வர முடியாவிட்டாலும் நம்முடைய வீடியோவிலே வந்து வாழ்த்துறை வழங்கிய என்னுடைய அருமை நண்பர் சப்தரிஷி அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். நான் முன்பே குறிப்பிட்டது போல NCM அவர்களும், மடிப்பாக்கம் வெங்கட் அவர்களும், தயாளன் அவர்களும் இந்த மாதிரி பேனாக்கள் பேரவை மூலமாக எனக்கு வந்து ஆதரவளித்ததற்கு நன்றி பாராட்டுகிறேன். இங்கே இந்த புத்தகத்தை விளக்கி விமர்சனம் செய்தார்களே இந்த 3 பேர், இந்த 3 பேருக்கு என்ன கடமைப்பட்டிருக்கிறேன் என்று தெரியவில்லை. அற்புதமான அறிமுகத்தை கொடுத்தார்கள். இந்த நூலை பற்றிய அற்புதமான அறிமுகத்தை என்னுடைய வயதில் என்னுடைய 4 வயசு பெரியவர்களாலும் என்னுடைய நண்பர் அனந்த் ரவி அவர்களும், என்னோட இன்னொரு 5 வயசு பெரியவரான டாக்டர் ஜெயராமன் அவர்களும், ரொம்ப 23 வயசு சின்னவரான லதா சரவணன் அவர்களும், நான் 1958 பால் நான் அவ்வளோவா 67 முடிஞ்சு 68 ஆரம்பித்தாச்சு. இந்த மூவரும் அவ்வளவு அற்புதமாக இந்த நூலை நான் சில சமயங்களில் தோணும். சப்தரிஷி பேசும்போதும் சரி, நம்ம இந்த அனந்த் ரவி ஐயா, லதா சரவணன் சகோதரி, நம்முடைய அன்புக்குரிய டாக்டர் பாஸ்கரன் ஜெயராமன் இவர்கள் பேசும்போது என்ன தோணும், இதெல்லாம் நாமளாக எழுதியிருக்கோன்னு தோணுது சில சமயங்களில். இவர்கள் இன்னும் எடுத்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அற்புதமாக அலசி பேசினார்கள். வாழ்த்துறை வழங்கிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர்கள் ஐயா MC மோகன்தாஸ் அவர்கள், MC மோகன்தாஸ் அவர்களும் சரி, நம்முடைய ஜெயாபிரீத் அவர்களும் சரி, நம்முடைய ஐயா ரமணன் அவர்களும் சரி. ரமணன் என்ன விஷயம்னா, நாங்கள் வந்து ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். கோத்திரம்னா குரு கோத்திரம், ரமண கோத்திரம். திருவண்ணாமலை ரமணனுடைய பக்தர்களையா நாங்கள் அந்த ஒரு குருவினுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அதனாலே அவர்களெல்லாம் அற்புதமாக பேசி என்னை கௌரவப்படுத்தினார்கள். இந்த புத்தகத்துக்கு மேலும் அழகு சேர்த்தார்கள், கண்ணியம் சேர்த்தார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகள். என்னுடைய முகநூல் சகோதரர் மனோகரன் ஜெயராமன் வந்திருக்கிறார், நன்றிகள். கதை சொல்லி ரம்யா வாசுதேவன் அவர்களை பற்றி நானும் லாசாராவும் எப்படி பேசணும்னு கிடையாது, அப்படி பேசுவோம். அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அவர் எனக்காக சப்தரிஷியை சிபாரிசு செய்தார் சகோதரி இடத்துல. அவர் புதுசாக பணியில் ஜாயின் பண்ணுறதுனால வரவே முடியல அவரால். நான் என்ன சொன்னேன், கடைசியில் ஒரு 6:30 மணிக்குள்ளே ஒரு நிமிஷம் கேப் கொடுத்தா வந்துட்டு அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். ரெக்வஸ்ட் பண்ண அப்புறம் அவங்க வந்து புத்தகம் எதுவும் தரலை அவங்களுக்கு. அவர்கள் வந்து இங்கே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியது எனக்கு மிகச்சிறப்பு. பேரம் நன்றிகள். பேனாக்கள் பேரவை அதே போது நன்றியுரை சொல்லப் போகிறவர் என்னுடைய PV ராஜ்குமார், தமிழ்நாட்டு தாகூர். இந்த இவர் தமிழ்நாட்டு தாகூர்னா தாடி வச்சிருக்க மாட்டார். இன்னொரு தாடி வச்ச தமிழ்நாட்டு தாகூர் ஒருத்தர் இருக்காருங்க. ஒரு ஆட்காட்டி விரலால் ஆங்கிலம், கட்டை விரலால் கன்னித்தமிழ், இந்த இரண்டையும் அற்புதமாக தாராளமாக எழுதுகிறார் தயாள பிரபு. அங்கே உட்கார்ந்துருக்கார். இவர்களெல்லாம் எனக்கு வந்து ஒரு கிடைத்த இவர் நட்பு ஸ்நேகிதெல்லாம் பெரும் பேர். என் அருமை நண்பர் கணேஷ் பாலா வந்து உழைச்சி சுற்றிக்கிட்டே இருப்பார். பூமி கூட சில சமயங்களில் நின்றுடும். ஆனால் கணேஷ் பாலா நின்று நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அற்புதம் உழைப்பாளி. திருவண்ணாமலையிலிருந்து என்னுடைய நெஞ்சம் நெருங்கிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கிறார். அவருக்கெல்லாம் என்னுடைய ஆத்ம நன்றிகளை அர்ப்பணிக்கிறேன். RJ நாகா அவர்களுக்கு என்னுடைய ஆத்ம நன்றிகள். மிக அழகாக தொகுப்புரை செய்த சகோதரி கீத்மாலாவுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த விழாவுக்காக அனைவரும் வந்திருந்ததற்காகவும் இரவு உணவை நம்முடைய ஐயா பஞ்சாபகேசன் புண்ணியத்திலே எல்லோரும் அறிந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இடம் சார்கிறேன். ஜெய்ஹிந்த். திரு TNR அவர்களை கௌரவிக்கிறார் திரு பஞ்சாபகேசன் அவர்கள். So ladies and gentlemen, இது ஒரு பொன்மாலை பொழுது ஒத்துக்கிறீங்களா? போ agreeing? Okay, I also enjoyed every bit of the program today, including the wonderful coordination. அவங்களுக்கு பெரிய ஒரு கைத்தறி தாராளமாக கொடுக்கலாம், சாதாரண விஷயம் இல்லை. அது மாதிரி எல்லாருமே லதா சரவணன் பேச்சு பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கலாம் போடுறது. அதனால் பொன்மாலை பொழுது தான் இப்போ. நவ் இட் இஸ் நவ் அவர் டர்ன் டு ஆனர் our dear Devan
with all our good wishes and blessings on all your behalf. ஒரே ஒரு வார்த்தை தீபனை பற்றி நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து இத்தனை நாள் அவங்க வந்து கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஹைகோர்ட்டில் வந்து அவர் பண்ண பணி இருக்கே அது மிக சிறப்பான பணி. அதாவது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக டைவர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ பல விவாக ரத்துக்களை விவாக முறிவுகளை தடுத்து நிறுத்தியவர் தான் தீபன். ஏன்னா அந்த கோர்ட்டில் கேஸ் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கவுன்சிலிங் மூலியமாக பார்த்தீங்கன்னாக்க அதன் மூலமாக எத்தனையோ பல விஷயங்களை சாதிச்சிருக்காரு. எத்தனையோ பல திருமண முறிவுகளை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். அந்த புண்ணியம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய, எப்போ திருவண்ணாமலை இந்த இறைவனுடைய அருள் மாதிரி இந்த புண்ணியமும் அவருக்கு நிறைய சேரும். நிறைய இந்த மாதிரி புத்தகங்கள் அவர் எழுதணும். ஸோ வி ஆர் ஆல் வித் யூ மை டியர் தீபன். அண்ட் நான் பெரிய அளவில் வந்து நான் பெரிய புஸ்தகங்கள்லாம் நான் எழுதியிருக்கேனே தவிர, இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு ரூபார் இந்த அரியாசனம் அப்படிங்கிற மாதிரி இந்த அரியாசனத்தை கொடுத்ததுக்கு இந்த மாலையை நான் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்காக கடைசி வரைக்கும் போட்டுருந்தேன். எனக்கு கொடுத்த மாலையை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் போட்டுட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. லெட் அஸ் என்ஜாய் எவ்ரிதிங் including the Kana right now. Now it is now our turn to garland and honor Deepan. காவிரி மைந்தன் வந்து இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் மேடைக்கு வர சொல்றேன். காவிரி மைந்தன் வாங்க. சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம்.
இந்த அருமையான மாலை பொழுதில் ஒரு பேரன்பை பற்றிய ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது. இறைவனின் மேல் உள்ள ஒரு பேரன்பை விளக்கும் முகமாக ஒரு புத்தகம். அது சம்பந்தமாக திருமூலர் சொன்னதை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அன்புதான் மனிதர்களையும் இணைக்கும், இறைவனையும் இணைக்கும். மனிதர்கள் மேல் கொண்ட அன்பு இறைவனை போய் சேரும். இறைவன் நம்முடைய இதயத்திலே வந்து அமர்வான் என்பதை அருமையாக சொல்லியிருக்கிறார். அந்த புத்தகத்தை டிஎன்ஆர் அவர்கள் அட்டைப்படத்தை பார்த்தால் பயமாக இருக்கும், பிடரி என்று. ஆனால் புத்தகம் முழுவதும் நானும் படித்திருக்கிறேன். ஒவ்வொரு கதையும் பேரன்பின் திறத்தை அழகாக விளக்கியிருக்கிறார். அந்த வகையில் டிஎன்ஆர் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நன்றி உரை. இன்று விழாவிற்கு தலைமையேற்று அன்னமிடும் கை சாய் சங்கரா மேட்ரிமோனியல்ஸ் பஞ்சாபகேசன் அவர்களுக்கு, அன்னதான செல்வர் அவர்களுக்கு நன்றி. வரவேற்புரை ஆற்றிய அறுசுவை செல்வர் மடிப்பாக்கம் வெங்கட் அவர்களுக்கு நன்றி. இறைவணக்கம் பாடிய தமிழிசை செல்வி சிவகாமி சுந்தரி அவர்களுக்கு நன்றி. ஆயிரம் ஆயிரம் சின்னத்திரை ஒலி ஓவியங்கள் படைத்த சொல்லின் செல்வர் தேவி பாலா அவர்களுக்கு நன்றி. நூலை பெற்று வாழ்த்திய இலக்கிய இரட்டை செல்வர் சுரேஷ் மற்றும் பாலகிருஷ்ணன் சுபா அவர்களுக்கு நன்றி. வாழ்வு இலக்கியத்தின் பிதாமகர் தெய்வத்திரு லாசாரா அவர்களின் புதல்வி திருமிகு காயத்ரி அவர்களுக்கு பணிவான நன்றிகள். திறனாய்வுரை நிகழ்த்திய மருத்துவ இலக்கிய செல்வர் பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றி. சிறுகதை செல்வர் அனந்த் ரவி அவர்களுக்கு நன்றி. தொழிலதிபர் நாவலாசிரியை விளிம்பு நிலை மக்களின் உதய செல்வி லதா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்த்துறை வழங்கிய சேவை செல்வர் என்சிஎம் சார் பேனாக்கள் பேரவை ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு நன்றி. நாவலாசிரியர் உரைநடை செல்வர் வேசு ரமணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. பக்தி ஸ்பெஷல் ஆசிரியர் இறைச்செல்வர் திருமிகு ஜெயாபிரியன் அவர்களுக்கு நன்றி. ஓவிய செல்வர் சியாமா அவர்கள் வரவில்லை. கதை விளக்குவரை நிகழ்த்திய கதை செல்வி திருமிகு ரம்யா வாசுதேவன் அவர்களுக்கு நன்றி. பதிப்பாளர் உரை நிகழ்த்திய பதிப்பு செல்வர் ஜெயா பதிப்பகம் மகாதேவன் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு நன்றி. விழா தொகுப்பாளனி நிரலுரை செல்வி திருமிகு கீத்மாலா ராகவன் அவர்களுக்கு நன்றி. அறுசுவை விருந்து வழங்கும் திருமிகு கேவி ஐயர் சென்னை அவர்களுக்கு மிக்க நன்றி. அரங்கம் ஒலி அமைப்பு அண்ணா நூற்றாண்டு மேலாளர்களுக்கும் மிக்க நன்றி. பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்தர கங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி சரங்கா தவ சுப நாமே ஜாகே तब शुभ आशीष मागे जागे तब जय गादा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता।